Panda. I got broads in Atlanta, just to throw me in the family. Credit cards and the scammers, getting no licks in the van. Legacies. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிடி கைஸ் கம்மிங். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்துன்னு இருக்கீங்க. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. போகும்போது லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? சொன்ன மாதிரி இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்சி ஈஸ்ட் பெங்கால், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிகே மோகன் பகன் எஃப்சி தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொல்கத்தாக்காக தான். அது கொல்கத்தாக்கு எப்படி நம்ம பேய்க்கு சண்டை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதேமாதிரி இப்போ கொல்கத்தாக்கு சண்டை. ஆனால் பேர் மட்டும் வேறு அவள் தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே. இப்போ இதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மொக்கையாக தான் போயிடுச்சு. கொஞ்சம் அப்படி இப்படின்னு சுமாராக ஆளுக்கு 2-3 அட்டாக்லாம் பண்ணியிருந்தாங்க. ஷாட் மட்டும் அங்கங்கேருந்து அடிச்சிருந்தாங்க. ஆனால் அப்போ கூட பார்த்தோன்னா கோல் எதுவும் வரல தான் ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் போய்ட்டு ஏடிகே கோச் என்ன பண்ணிக்கிறாரு. சரி ஃபஸ்ட் ஹாஃப் பற்றி கொண்டா பேசுகிறேங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படி இப்படின்னு ஆடினாங்க. சின்ன 3 தகராறுலாம் இருந்துச்சு. எல்லா கூட சொல்ல போனால் இந்த மேட்ச் அவ்வளோ வரலன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் வந்தாங்க. செம்ம டோஸ் இது மட்டும் தெரிஞ்சிச்சு எனக்கு ஏடிகேக்கு. அப்படி என்னடா பண்ணான்னு கேட்குறீங்களா? அப்படின்னா பண்ணலன்னு மட்டும் கேளுங்க. நம்ம ராய் கிருஷ்ணா என்ன திட்டு வந்துச்சு தானே, டே ஓய் வந்து லாங் ரேஞ்சர்றான்னு சொல்லிட்டுக்கிறாங்க பொழுது. அவர் காலில் பால் வந்தோடனே ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாருங்க பாருங்கள். 47வது நிமிஷம் 49வது நிமிஷமோ அப்படியே கோல், க்ளீன் கோல் கீப்பரால் தடுக்க முடியாத கோல். அப்படி அவ்வளோ தூரமெல்லாம் போச்சு அப்படிலாம் கேட்காதீங்க. கீழே தான் போச்சு. ஆனால் கோல் கீப்பர் தடுக்க முடியாத இடத்துல போச்சு அது. அதனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு கோலும் வந்துச்சு ஏடிகேக்கு. சரி அப்படியே என்னது இவங்க போராடினே இருந்தாங்க ஈஸ்ட் பெங்கால். ஆனால் இருந்தால் என்ன அவங்களால கோல் ஸ்கோர் பண்ண முடியல. அந்த அட்வான்ஸ் ஏடிகே எடுத்துன்னு என்ன பண்ணிட்டாங்க கேட்குறீங்களா? அந்த அட்வான்ஸ் எடுத்துன்னு கார்னர், ரைட் சைடு கார்னர் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கு பயன்படுத்தி யார் அந்த பால் எடுத்துன்னு வந்தாரோ அவரே கோல் அடிச்சிட்டாரு. அந்த செகண்ட் போஸ்ட்டு கார்னரில் போச்சு அந்த கோல். செம்ம கோல் அது. அப்படியே கோல் செலப்ரேஷன் பண்ணாங்க எல்லோரும். இவருன்னா கவர்மெண்ட் பார்த்துட்டாரு. நம்ம ராய் கிருஷ்ணா அவர் மேல் போய் பார்த்துட்டாரு. செம காமெடி ஆகிடுச்சு. செம எக்ஸ்பீரியன்ஸு கூட. ஓகே. கொல்கத்தாக்கு மேட்ச்சில் நம்ம ஏடிகே மோகன் எஃப்சி, அதாவது 3 கப் அடித்த ஏடிகே மோகன் பகன் எஃப்சி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சது மட்டும் இது பண்ணுங்க பீத்திருப்பாங்க. டே நாங்கள் பார்த்தா எங்கள் ஊருக்குள்ள நாங்களே ஜெயிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சரி ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுறேங்க. ஓகே, டாட்டா பை டேக்கர் ஃப்ரம் ஜிடி கைஸ் கமிங். பாய்.